கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து இந்த கேள்வி நிகழ்ச்சிக்குள்ளாக நம்ம போகலாம். முதல் கேள்வியாக இந்த வாரம் முழுவதுமே கவனித்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலான சில கேள்வி பதில்கள். ப்ராக்டிக்கல் லைஃப்பில், நம்ம லைஃப்பில் ப்ராக்டிக்கலாக இருக்கிற விஷயங்களை மையமாக வச்சு சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஏற்கனவே ஏறக்குறைய 500-600 கேள்விகள் பார்த்தாச்சு. நிறைய கேள்விகள் தீர்க்க தரிசனத்தை ஒட்டியும், அப்புறம் உவமைகள் ஒட்டியும், தேவனுடைய திட்டம், ப்ராக்டிக்கல் லைஃப் எல்லாமே இருக்குது. அதில் கலந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்ம பார்க்கும்போது இந்த வாரம் ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு கேள்வி. 832ஆம் பக்கம் ஒரு கேள்வி. என்ன கேள்வினா, இஃப் எ பர்சன் லெட் சின்ஃபுல் லைஃப் and has been in causing other sin, would it be possible for the forgiveness of God? அதாவது ஒரு கேள்வி. என்ன கேள்வினா, ஒரு மனுஷன் ஒரு பாவ ஜீவியத்திலேயே ஜீவிச்சுட்டு இருக்கார். அப்புறம் அவருடைய பாவ ஜீவியத்தினால மற்றவர்களும் என்ன இருக்கிறாங்களா, பாவ ஜீவியத்துக்குள்ள நிறைய பேர்த்த என்ன பண்ணிட்டாருன்னா கொஞ்சம் வழி நடத்தியும் போட்டார். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவர் மனம் திருந்தி தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டால் தேவன் மன்னிப்பாரா மாட்டாரா? இதான் கேள்வி. அதாவது சாதாரணமாக ஒரு பாவம் செய்துட்டு தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்குறதுங்கிறது ஒரு வகை. மற்றவர்களையும் பாவத்தில் விழத்தள்ளிட்டு அதுக்கப்புறம் தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்குறதுங்கிறது இன்னொரு வகை. இப்போ இது எத்தனாவது வகை? இப்போ 2வது வகை. இந்த 2வது வகை பாவத்துக்கு இதுக்கு எப்படி தேவன் என்ன பதில் சொல்வார் அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஸோ இதுக்கு என்ன சொல்லலாம்? இப்போ நம்மகிட்ட கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு வசனம் நமக்கு முன்னாடி ஞாபகத்துக்கு வரும். என்னென்னா, இந்த சிறியில் ஒருவனுக்கு இடர் உண்டாக்குறவன் எவனோ அவன் எந்திரக்கல்லை கட்டி கொண்டுன்னு ஒரு வசனம் அப்படின்னு கேட்ட கேள்வி கூட அந்த மாதிரி ஒரு இடர் உண்டாக்குற மாதிரி, மற்றவர்களையும் பாவத்தில் விழத்தள்ளுற மாதிரி ஒரு சூழ்நிலை. ஆனால் இப்போ அவர் மனம் திருந்துறார். மனம் திருந்தி அவர் தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்குறார். நான் செய்தது உண்மையாகவே தவறு தான் அப்படின்னு சொல்லி, அப்போ தேவனுடைய ஒரு ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? மன்னிப்பாரா மாட்டாரா? மன்னிப்பாரா? சரி, ஓகே. பிரதர் ரசல் என்ன சொல்கிறார்? There is no question to that. These are freely forgives all their part of iniquities அப்படிங்கிறார். இதில் கொஸ்டினே இல்லை. ஒருத்தர் மனம் திரும்புகிறார் அப்படிங்கிற போதே தேவனும் என்ன பண்ணிடுவார்? மனம் திரும்பிடுவார். காரணம், அந்த மன்னிப்பு கேட்குற அந்த மனநிலைக்கு தேவன் கொடுக்குற ஒரு ஹானர், ஒரு மரியாதை. தேவன் அதை ரொம்ப விரும்புகிறார். இதற்கு ஆதாரம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் தான். பவுல் அதாவது கிறிஸ்தவர்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி அவர்களை கொலை செய்கிற அளவுக்கு துன்பப்படுத்திட்டு இருந்திருக்காரு. அப்போ துன்பப்படுத்திட்டு இருக்கும்போது அவர் எப்படி பண்ணுவாரா, அந்த வசனங்களை பேஸ் பண்ணி சொல்லும்போது, ஒன்றா இவர் டைரெக்டாக போகாமல் யாரையாவது விட்டு அவங்கள அடிச்சிரு அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்தவர். கடைசியாக ஸ்தேவானை அடிக்கும்போதும் அங்கே பவுலுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் தான் அங்கே ஸ்தேவான் கொல்லப்பட்டார். அப்போது ஒரு கொலை செய்கிற அளவுக்கு என்ன ஆயிடுச்சு? அங்கே ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வந்தாச்சு. இப்போ தேவன் பவுலை மன்னிச்சிட்டாரா இல்லையா? பவுலை மன்னிச்சிட்டார் தானே. ஆனால் ஆக்சுவலாக கொலை செய்கிறத விட கொலை செய்கிறவனை தூண்டுறவனும் பெரிய ஒரு குற்றம். அந்த மாதிரி குற்றம் செய்த பவுலையே இப்போ தேவன் மன்னிச்சு தான் இப்போ என்ன பண்ணுறாருன்னா அவருடைய சன்னிதானத்தில் சேர்த்துக்கிறார். அப்படின்னா இது எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நீ எப்படிப்பட்ட தவறை செய்திருந்தாலும் அதை உணர்ந்து தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கும்போது தேவன் கட்டாயமாக, இது எவ்வளோ பெரிய ஆறுதல் அவருடைய பிள்ளைகள், அவர் கட்டாயமாக மன்னிக்க. அதுக்கு சில வசனங்கள் கூட ரசல் பிரதர் கொடுக்குறாங்க. ஏசாயா 1:18. இது நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மலையைப் போல் வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும். பாருங்க, உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் அது எப்படி ஆகுமா? உறைந்த மலையைப் போல
வெண்மையா. இது தேவன் வந்து அவர் கொடுத்துருக்கிற ஒரு விஷயம். அப்புறம் 103ஆம் சங்கீதம், அது நமக்கு நல்லா தெரிஞ்ச வசனம் தான். தேவன் ஒரு இரக்கமும் 10ஆம் வசனத்து 14ஆம் வசனம் வரைக்கும் அவர் கொடுக்குறார். உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அப்புறம் அவர் என்றைக்கும் கோபம் கொண்டிறார். 103ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கும் சொல்றார். அவருக்கு பயப்படுகிறவருடைய கிருபை எவ்வளவு பெருசா இருக்குமா? பூமிக்கு வானம் எவ்வளவு தூரம் இருக்குதோ அதுக்கு ஏதாவது அளவு இருக்கா? அப்படின்னா இதில் என்ன வசனம் புரிஞ்சுக்கலாம்னா, தேவன் வந்து அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேலே கிருபை காட்டுறதுக்கு அளவே இல்லை. ஆனால் கண்டிஷன் என்ன? அவருக்கு பயப்படணும். தெய்வ பக்தி, தெய்வ பயம். அந்த தெய்வ பக்தி இருக்கிறவங்க தான் தாங்கள் செய்த தவறை என்ன செய்வாங்க? உணர்வாங்க. அப்படி உணரக்கூடிய நிலைமையில் இப்போ அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, தம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு நீதியை சரி கட்டாமல் இருக்கார். அப்புறம் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் நம்முடைய பாவங்களை நம்மளை விட்டு விளக்குறார். இப்போது தேவனுக்கும் மனுஷனுக்கு இருக்கிற வித்தியாசமே இதுதான். இப்போ வந்து யாரோ ஒருத்தர் பாவம் செய்துட்டான்னு வச்சுக்கலாம். மனுஷன் வந்து என்ன செய்வான்? நான் மன்னிச்சிட்டேன்னு சொன்னால் கூட அதை மறக்காமல் வச்சுருப்பான். ஆனால் தேவன் என்ன செய்கிறாரா? கம்ப்ளீட்டாக தள்ளிடுறாராம். தேவன் தள்ளுனா தான் நம்மளை நேசிக்க முடியும். இப்போ நம்ம நிறைய டைமில் நம்ம நேசிக்க முடியாத காரணம் என்ன? நம்ம அதுக்கு முன்னாடியே வச்சுருக்குறோம். மற்றவருடைய செய்த தவறு, மற்றவருடைய காரணங்களை முன்னாடியே வச்சுருக்குறோம். அதை தள்ளுறதில்லை. ஆனால் தேவன் வந்து அதை தள்ளுறார். அடுத்தது 13 பாருங்கள். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண் என்று. அதனால தான் தேவன் வந்து அவ்வளோ இறக்கம் கட்டுறார். நம்ம மண் அப்படிங்கிறத தேவன் என்ன செய்கிறார்? நினைவு கூறார். அப்படின்னா இருக்கிறதுலே வச்சு லோயஸ்ட் கிரியேச்சர். அதனால தான் தேவன் வந்து நிறைய சந்தர்ப்பத்தில் அவருடைய ஜனங்களுக்கு அவர் கிருபையை கொடுக்குறாரு. ரொம்ப சின்ன குழந்தை மாதிரி அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறார். அதனால் தேவன் வந்து அந்த ஒரு வாய்ப்பு. இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகி மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே, அவர் இவர் அந்த 2 வசனம் பிரிக்கிறார். அவருங்கிறது யாரு? அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி பிதாவாகிய தேவன், அவருடைய கிருபை மிகப்பெரிய ஐஸ்வர்யம். அந்த ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதனால் இந்த பாவத்திற்குள்ள ஜனங்கள் போகிறாங்க. இதையும் தேவன் உணர்ந்திருக்கிறார். அவருக்கு நல்லா தெரியும். அப்போஸ்தலருக்கு எழுதின 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளிவினிடத்திற்கும், பாருங்க, இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். இது யாரை பற்றி சொல்லியிருக்கு? பவுலுக்கு இயேசு கிறிஸ்து கூப்பிட்டு என்ன சொல்கிறாரா? இவர் ஏற்கனவே கொலை செஞ்சவர். அவரை கூப்பிட்டு சொல்கிறார், சாத்தானுடைய அதிகாரத்தில் விட்டு நிறைய ஜனங்க இருளுக்குள் இருக்காங்க, இருளுக்குள் இருக்கிறவங்களை வெளிச்சத்தை கொண்டு வருவோம். சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு நீ வந்து தேவனிடத்திற்கு ஜனங்களை வழி நடத்தவும் திருப்பும்படி அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்போ நான் உன்னை அனுப்புகிறேன். அப்போது ஸ்தேவான் பாருங்கள், தேவனுடைய திட்டத்தில் கவனித்து பார்த்தீங்கன்னா, ஸ்தேவானை இவர் கொலை செய்யறதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பர்மிஷன் கொடுக்குறார். இவர் தான் முன்னால் நின்றுட்டு ஸ்தேவானை கொலை செய்ய சொன்னது. ஸ்தேவான் யார்? 144,000 ஒருத்தர். பவுல் யார்? அவரும் 144,000 ஒருத்தர். இப்போது ஸ்தேவான் வந்து கொலை செய்யப்படுற நிலைமைக்கு கொண்டு போனதே பவுல் தான். ஆனால் இதே பவுலை கூப்பிட்டு ஆண்டவர் சொல்கிறார், நீ புறஜாதிகள் இருக்கிற எல்லா நிறைய ஜனத்தினுடைய இருளுடைய அதிகாரத்தை விட்டு வெளியே வைக்கிறக்கும், அப்புறம் சாத்தானுடைய அந்தகாரத்திலிருந்து தேவனிடத்தில் கொண்டு வரக்கும் நான் உன்னை அனுப்புகிறேன்.
அப்போது பவுலை தேவன் என்ன பண்ணியிருக்கார்? இப்போ அவர் மண் என்று நினைவு கூறுகிறார். அதாவது இன்றைக்கி நம்ம நடக்கக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளுமே தேவன் ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரா? நிர்ணயித்து வச்சுட்டாருன்னு சொல்கிறார். அப்போ ஸ்தேவானை கொலை பண்ணுறதும் நிர்ணயிக்கப்பட்டது. பவுல் உலக ஜனங்களுக்கு, எல்லா ஜனங்களுக்கும் சத்தியத்தை சொல்கிறதும் நிர்ணயிக்கப்பட்டது. இதில் வந்து ஸ்தேவானை கொலை பண்ணுறது குற்றம் தானே? தெய்வ பக்தி. அதுவே தெய்வ பக்தி கொலை பண்ண சொல்லுதான். இதே தான் முஸ்லீம்ஸ் பண்ணுறாங்க. முஸ்லீம்ஸ் என்ன பண்ணுறாங்க? எல்லா வணங்காதவங்களெல்லாம் வெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. தெய்வ பக்திக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை இல்லையா? நமக்கு ஏற்கனவே நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிற விஷயமே கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் ஜீவனுக்கு ஜீவனுங்கிறதுல அன்பும் இரக்கமும் தான் இருந்தது. அது ஜனங்களுக்கு புரியல. ஆனால் இந்த இடத்துல ஒரு தெய்வ பக்தி நிமித்தம் தான் கொலை செய்தார்னு ஒன்று எடுத்தால் கூட ரசல் பிரதருடைய பதில் எப்படி இருக்கு அப்படின்னா, பவுல் ஸ்தேவானை கொலை பண்ணுறார். ஆக்சுவலாக கொலை பண்ணுறாருன்னு அர்த்தம். பவுலும் ஸ்தேவானும் வந்துட்டார் மேலே, பவுலும் வந்துட்டார் மேலே. இப்போ அவங்க ரெண்டு பேரும் சந்திப்பாங்களா இல்லையா? சந்திக்கும் போது என்ன பேசுவாங்க? ரெண்டு பேருமே 1,44,000 பேர் இருக்கிறாங்க. இப்போ ரெண்டு பேரும் சந்திச்சா என்ன பேசுவாங்க? அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே புரிஞ்சிருக்கும், இதெல்லாம் தேவனுடைய திட்டம். புரியுதுங்களா? அங்கே ஸ்தேவானை அவர்கள் கொலை செய்யலைன்னா எல்லா சீஷர்கள் என்ன ஒன்றாவே இருந்துட்டு இருந்தாங்க. இவங்கெல்லாம் உலகமெங்கும் போய் சர்வ ஜாதிக்கு நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொன்னது இவங்களுக்கு மைண்டு வரல. நம்ம ஒன்றாவே இருப்போம், ஒன்றாவே இருப்போம், ஒன்றாவே இருப்போம். அப்போ ஒன்றாவே இருந்துட்டு இருந்தா எங்கே போகாது? சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பாது. அதனால் தேவன் என்ன பண்ணார்னா ஸ்தேவானை அங்கே ஒரு கருவியாக பயன்படும். ஸ்தேவானை நிமித்தம் எல்லாரும் பிரிஞ்சு போயிட்டாங்க, சிதறடிக்கப்பட்ட மாதிரி. எல்லாம் பிரிஞ்சு போனது என்னென்னா எல்லா பக்கம் சத்தியம் போச்சு. அது இன்னைக்கு வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கும் நிறைய பிரிவினைகள் வருது அப்படின்னா அது தேவன் வந்து என்ன செய்கிறாரு? இன்னும் நிறைய இடங்களுக்கு சில நேரத்தில் போகிறதுக்குரிய ஒரு சூழ்நிலையாக கூட இருக்கலாம். அதுக்கு நம்ம பார்த்துட்டுருக்குறோம். ஆனால் ஒன்று, தேவன் நம்மை மண்ணென்று நினைவு கூறுகிறார். அப்போது பவுலையும் தேவன் தவற நினைக்கல, ஸ்தேவானையும் அவர் ரெண்டு பேருமே சந்திக்கும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னதான் பேசிக்க வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் நிமித்தம் உங்களை தேவன் தெரிந்து கொண்டார், உங்கள் நிமித்தம் என்னை தேவன் தெரிந்து கொண்டார். எனக்கு அப்போ ஸ்தேவானும் பவுலும் இப்போ வந்து எனக்கு கொலை பண்ணிட்டியே, அந்த நேரத்தில் பவுலுடைய முகத்தை ஸ்தேவான் பார்த்துருக்கும் போது ஸ்தேவான் என்னதான் சொல்லிட்டு ஜெபம் பண்ணார்? இந்த பாவத்தை இவங்க மேலே சுமத்தாதுரும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு வார்த்தை. இதை வந்து எப்போ பவுலுக்கு புரிஞ்சிருக்குன்னா, சத்தியத்திற்குள் வந்ததுக்கப்புறம் ஸ்தேவான் அவர் எப்படி பார்த்துருப்பார், ஸ்தேவானுடைய சிந்தை எப்படி பார்த்துருப்பார். அப்போ மேலே வரும்போது ஸ்தேவானும் பவுலை வந்து என்ன செய்யலை, ஒரு தவறான நோக்கத்தோடு பார்க்கல. அதே சமயத்தில் பவுலை இப்போ உணர்ந்துட்டார். இவங்க ரெண்டு பேருமே திருச்சபையாக இருக்கும்போது அவருடைய மனநிலை எப்படி இருக்கும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் கெட்டது பண்ணியிருக்கிறாங்க, ஆனாலும் தேவனுடைய திட்டம் என்னங்கிறது தெரிஞ்சோன்னே என்ன ஆயிடுவாங்க. ஸோ தேவன் இந்த விஷயத்தையும் அவர் ஜனங்கள் மூலமாக அவர் செய்கிறாருங்கிறத நம்ம கவனிக்கலாம். அதுக்கு தான் ரசல் பிரதர் சில வசனங்களை நமக்கு ஆதாரமாக கொடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள், ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் என்ன, 835 பக்கம் இருக்குது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி அதுதான் ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், அவன் ஜீவ ஆத்மாவானான். ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினான், அவன் ஜீவ ஆத்மாவானான். இப்போ கேள்வி, இன்னொரு வசனம், யோபு 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவன் மாம்சம் அவனில் இருக்கும் அளவும் அதற்கு நோவிருக்கும், அவன் ஆத்துமா அவனுக்குள் இருக்கும் மட்டும் அதற்கு துக்கம் உண்டு என்றான். அவன் மாம்சம் அவனில் இருக்கும் அளவும் அவனுக்கு என்ன இருக்கும்? நோவிருக்கும். அவன் ஆத்துமா அவனுக்குள் இருக்கும் மட்டும் அதற்கு துக்கம் உண்டு. அவன் ஆத்துமா அவனுக்குள் இருக்கு மட்டும், அந்த வார்த்தை இருக்கு இல்லையா? இப்போ ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் என்ன சொல்லுது? மனுஷனே ஆத்துமான்னு சொல்லுது. யோபு 14:28 சொல்லுது மனுஷனுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குதுன்னு சொல்லுது. இதை வந்து டைரெக்டாக நம்ம மற்றவங்களுக்கு சொல்கிறது இல்லை. ஆனால் இப்போ கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க. அப்படின்னா கேள்வி என்ன? இஸ் த சோல் a part of man or the whole of man a living soul? மனுஷன், அதாவது ஆத்மாங்கிறது அந்த மனுஷனுக்குள் இருக்கிற ஒரு பார்ட்டா,
அல்லது மனுஷன்தான் ஆத்மாவா? இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்றது? கேள்வி. இந்த வசனம் கிளியராக தான் இருக்குது, தமிழ்லையும் கிளியராக, இங்கிலீஷ்லேயும் அப்படி தான் இருக்குது. எப்படி இருக்கு? அவனுக்குள் இருக்கும் ஆத்மா அவன் இருக்கு மட்டும் அதற்கு என்ன இருக்கு? துக்கம் உண்டு அப்படின்னு சொல்லி. அப்போ ஆத்மாவுக்கு துக்கம் இருக்கா? அவன் ஏற்கனவே ஆத்மா சப்ஜெக்ட் பார்க்கணும். ஆத்மாவை கத்தியில் குத்த முடியுமா? ஆத்மாவுக்கு ரத்தம் இருக்கா? இதெல்லாம் பார்த்தா ஆத்மாங்கிறது மனுஷன். அதாவது என்ன சொன்னோம்? சரீரமும் மைண்டும் சேர்ந்து தான் ஆத்மா. அப்போ சரீரம் மைண்டையும் தேவன் என்ன செஞ்சார்? எடுத்துறாரு. ஆனால் இந்த வசனம் உள்ளுக்குள்ளே தனியாக ஒரு ஆத்மா இருக்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். அப்போ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இதுக்கு ரசல் பிரதர் வந்து கொடுக்குற ஒரு விஷயம் என்னன்னா, நம்முடைய பாடி, ஹோல் பாடி எடுத்துட்டிங்கன்னா யூனியன் வித் ஆர்கானிசம் இஸ் அவர் பாடி. அதாவது ஒரு பாடி என்பது, ஒரு சரீரம் என்பது பல அவயவங்களுடைய ஒருங்கிணைப்பு, கோஆர்டினேஷன் ஆஃப் யூனியன் ஆர்கானிசம் அப்படிங்கிற ஒரு ஒருங்கிணைப்பு. ஸோ இந்த ஒருங்கிணைப்பு வந்து மனுஷனுக்கு மட்டும் இல்லை, எதுக்கும் தான் இருக்குது. மிருகங்களுக்கும் அதே தான் இருக்குது. மிருகங்களுக்கும் அதே தான். அந்த ஆர்கானிசம் ஒன்று தான். மனுஷனுக்கு மிருகத்துக்கு வித்தியாசமெல்லாம் அங்கே இல்லை. ஆனால் அதே சமயத்தில் இப்போ மனுஷனுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குதா அப்படிங்கிறத இந்த யோபுடைய வசனம் என்ன சொல்லுது? யோபு வந்து இது ஒரு பாட்டு மாதிரி எழுதியிருக்காரு. எனக்குள் இருக்கிற ஆத்மா அப்படிங்கிறது எப்படி எழுதியிருக்காருன்னா, நான் வந்து ரொம்ப துக்கமுகமாக நான் இருக்கிறேன். அதனால தான் அந்த ஆத்மாங்கிற அதனுடைய ஹீப்ரு வார்த்தை நேபெஷ் அப்படின்னு சொல்லப்படும். நேபெஷ் அப்படிங்கிற வார்த்தை தான் இங்கிலீஷில் வந்து சோல் அப்படின்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கான். NEPHESH நேபெஷ். அதனுடைய அர்த்தம் என்னென்னா, எ ப்ரீத்திங் கிரியேச்சர். எ ப்ரீத்திங் கிரியேச்சர் அப்படின்னா சுவாசமுள்ள ஒரு, என்ன சொல்லலாம், ஒரு படைப்பு, அவ்வளோதான். அப்போ சுவாசமுள்ள படைப்பு தான் ஆத்மா. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான அவயவங்கள் ஒன்றா சேர்ந்துருக்கிற மாதிரி நம்முடைய மைண்டும் நம்முடைய பாடியும் என்ன இருக்குது? இப்போ யூனியனாக ஒன்றா இருக்கு. அது யூனியனாக இருக்கும்போது அது வந்து பேசுது, சிந்திக்குது, மற்ற காரியங்களை செய்யுது. இப்போ யோபு அதை ஒரு பாட்டு மாதிரி எழுதியிருக்காரு. அதனால தான் மேன் டஸ் நாட் பொசஸ் எ சோல் பட் ஹி இஸ் எ சோல். உள்ளுக்குள்ளே ஒரு சோலை வந்து பொசஸ்னால் உள்ளே வச்சு தேவன் படைக்கலை, அவனே ஒரு ஜீவ ஆத்மாவை தான் அவர் படிச்சிருக்கார். இது ஒரு பாட்டு மாதிரி எழுதியிருக்கிறத நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, தவறாக நினச்சிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி எழுதுறார். அடுத்தது 1915 வருஷம் கேட்ட ஒரு கேள்வி, 35 பக்கம் இருக்குது. இஸ் த டைப் டிட் இஸ்ரேலைட்ஸ் இன்டீட் ஹாவ் நீட் எ ஜான்ஸ் இம்மர்ஷன்? அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் உண்மையிலுமே யோவானுடைய இம்மர்ஷனுங்கிறது என்ன? ஞானஸ்நானம். இம்மர்ஷனுக்கு அவங்களுக்கு தேவையாக இருந்ததா? இஸ்ரேல் ஜனங்களுக்கு யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் உண்மையிலுமே தேவையாக இருந்தது. அப்படி இருந்ததுன்னா அது எதுக்கு டைப்பாக இருக்குது என்று சொல்லி இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸான ஒரு கேள்வி. இன்னும் அது வேறு மாதிரி புரிஞ்சுக்கிற மாதிரி கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? ஆக்சுவலாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஞானஸ்தானம் தேவையா? அவங்களுக்கு ஏற்கனவே கற்பனை இருக்குது, பிரமாணம் இருக்குது. அந்த பிரமாணத்தில் அவங்க நடந்துட்டு போக வேண்டியதில் நடந்தால் அவங்க ஜீவன், இல்லைன்னா அவங்க மரணம், அவ்வளோதான். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஏன் ஞானஸ்தானங்கிற ஒரு விஷயத்தை யோவான் மூலம் அவங்களுக்கு கொடுக்கணும்? அது தேவையாக இருந்தது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சரி இது எந்த அடிப்படையில் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ யோவான் வந்து யாரை ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு கூப்பிட்டார்? அதான் கேள்வி. Actually, John the Baptist did not call அப்படின்னு சொல்லி did not call the saints but the sinners. அவர் பரிசுத்தவான்களெல்லாம் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு கூப்பிடல. அவர் யாரை கூப்பிட்டாரா? பாவிகளை தான் அவர் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு கூப்பிட்டார். இப்போ ஆக்சுவலாக அவரே ஞானஸ்தானம் எடுத்தாராங்கிறது எந்த ஆதாரம் இல்லை. ரசல் பிரதர் சொல்கிறார், அதுக்கு எனக்கு தெரியல. ஆனால் இயேசு கிறிஸ்து வரும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் பாவிகளை தான் கூப்பிட்டேன் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு, நீங்கள் பாவி இல்லை, அதனால் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நான் பாவி, நான் தான் உங்கள்கிட்ட என்ன பண்ணுவோம், எடுக்கணும். அவர் சொல்கிறார், நான் பாவி, நான் தான் உங்களுக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போது பட் ஜீசஸ் டிட் நாட் ஆர்கியூ வித் ஜான் பிகாஸ் ஹி இஸ் நாட் அ சின்னர். அவருக்கு தெரிய அவர் வந்து பாவம் இல்லாதவர். பட் இஸ் கிவிங் எ நியூ ஆர்டர். இப்போது இயேசு கிறிஸ்து வந்த உடனே ஒரு புதிய ஒரு அமைப்பை, ஒரு புதிய ஒரு
ஆர்டர்னா என்ன, எப்படி சொல்லலாம்? ஆர்டருக்கு என்ன சொல்லலாம்? வர புதிய முறை. தேவன் இயேசு கிறிஸ்து வந்து ஒரு புதிய ஒரு வழியை அவர் என்ன செய்கிறார்? ஓப்பன் பண்ணார். அந்த புதிய வழியை ஓப்பன் பண்ணுறதுக்காக தான் இப்போ யோவான் ஸ்நானகிட்ட வந்து அவர் சொல்கிறார், எனக்கு நான் என்ன செய்கிறேன் எனக்கு தெரியும். இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் வந்து ஏதோ ஒரு மாற்றம் அவங்களுக்குள்ளே வரணும் அப்படின்னா அந்த மாற்றம் தொடர்ந்து இவங்களுக்கு கற்பனை கட்டளையாக கொடுத்து ஒன்றுமே வரல. அட்லீஸ்ட் இந்த புதிய ஆர்டருக்குள்ளே வரும்போதாவது ஒரு புதிய விஷயத்தை நல்லா கவனிச்சுட்டு அவங்களுடைய இருதயத்தில் ஒரு மாற்றம் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் தேவனுடைய சித்தமாக இருந்தது. அந்த மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயந்தான் இப்போ யோவான் செஞ்சார். விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு ஆரம்பித்து பாவிகளை அவர் கூப்பிட்டு அவங்களுடைய மனமாற்றத்துக்கு ஒரு ஏற்பாடு செஞ்சார். இப்போது இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவர் கொடுத்துட்டு வந்தது என்ன? ஞானஸ்நானம். மனம் திரும்புதலுக்கு கேட்ட அப்படின்னா புரிஞ்சலையா? அப்போ அவன் மனசு திரும்பணும். ஆனால் மனசு திரும்பினா கூட அவர்கள் இஸ்ரேல் ஜனங்களாக இருந்ததுனால அவர்களுடைய பாவ மன்னிப்புக்கு எந்த வழியுமே இல்லை. மனம் திரும்பினா கூட அவங்க இன்னும் எதில் தான் இருக்காங்க? ஸ்டில் அண்டர் தி லா. அவங்க எதில் தான் இருக்கணும்? அந்த பிரமாணத்துக்குள்ளே தான் இருக்கணும். அப்போ அந்த பிரமாணத்தில் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு எந்த விதமான ஒரு ரட்சிப்பும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால தான் இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணார்னா, இனி இந்த பிரமாணம் வேண்டாம், அதற்கு பதிலாக ஒரு புதிய ஒரு ஆர்டரை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த புதிய ஆர்டர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் எடுத்தது பாவ மன்னிப்புக்கென்ற ஞானஸ்நானம். பாவத்தை அப்போ அதிலிருந்து ஒரு ஆர்டர் எப்படி வருதுன்னா, உங்கள் பாவத்தை நீங்கள் உண்மையாக ஒப்பு கொடுத்தா நான் என்ன பண்ணிடுவேன்? நான் மன்னிச்சிடுவேன் அப்படிங்கிற ஒரு புதிய ஆர்டரை இப்போ யோவான் மூலமாக தேவன் வந்து என்ன செய்கிறார்? அவர் தோக்குறார். யோவான் சொல்லி அவங்க கேட்கல. அதே சமயத்தில் பார்த்துட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார் சொல்லி கேட்டாங்களான்னா கேட்கல. ஒரு சிலர் மட்டும் இந்த புதிய ஆர்டரை உணர்ந்துட்டாங்க. ஆர்டரை வந்தவங்க அந்த புதிய ஆர்டருக்குள்ளே அவங்க போயிட்டாங்க. ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்கணும். 1909 வருஷத்தில் ஒரு கேள்வி, 38ஆம் பக்கம். என்ன கேள்வினா, ஆர் வி பிகாட்டன் டு தி டிவைன் நேச்சர் ஆர் டு த ஸ்பிரிச்சுவல் நேச்சர்? இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஞானமாக கேட்ட ஒரு கேள்வி. அதாவது இப்போ நம்ம உயிரோடு இருக்கிற போதே சொல்கிறார், நாம் வந்து ஒரு தெய்வீக சுபாவத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோமா? அதாவது தெய்வீக சுபாவத்தில் இருக்கிறோமா, அல்லது ஆவிக்குரிய ஒரு நேச்சர் ஒரு சுபாவத்தில் இருக்கிறோமா? கேள்வி புரிஞ்சுதா? தெய்வீக சுபாவத்தில் இருக்கிறோமா, அல்லது ஆவிக்குரிய ஒரு சுபாவத்தில் இருக்கிறோமா? நம்ம அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுறதே நம்ம ஆவிக்குரிய விஷயம், ஆவிக்குரிய ஆவிக்குரிய சிந்தனைலாம் சொல்கிறோம். அப்போ இந்த கேள்வி வந்து என்ன நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தோணுது? நம்ம தெய்வீக டிவைன் நேச்சர் இருக்கிறோமா, அல்லது ஆவிக்குரிய ஒரு நேச்சர் இருக்கிறோமா? தான் கேள்வி. இப்போது ரசல் பிரதர் இப்போ இதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. காரணம் என்ன? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக நமக்கு இல்லை. ஆனால் விடையை தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதில் இருக்கிற மாதிரின்னு சொல்லிடலாம். அவர் என்ன சொல்கிறார்? ஆன்சர், டிவைன் நேச்சர் இஸ் எ ஸ்பிரிச்சுவல் நேச்சர். டிவைன் நேச்சர் தான் தெய்வீக சுபாவம் தான் ஆவிக்குரிய சுபாவம். இன் ஃபர்ஸ்ட் வால்யூம் வி ஹாவ் ஸ்டடிட் தட் வி ஹாவ் பிகாட்டன் டு தி டிவைன் நேச்சர். முதல் வால்யூம் இருக்கு இல்லையா, யுகங்களை பற்றிய தேவ ஏற்பாடு, முதல் ஃபர்ஸ்ட் வால்யூம் பிரதர் ரசல் எழுதும்போது அதில் என்ன தான் எழுதியிருக்காருன்னா, நாம் வந்ததே இப்போ நம்ம இருக்கிறதே எதுக்காக? டிவைன் நேச்சருக்காக. டிவைன் நேச்சர் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். பட் நோபடி வாஸ் லைக் தட். இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். அது யாருமே விரும்புறது இல்லையா? டிவைன் நேச்சரை யாருமே விரும்புறதில்லை. ஆனால் பேதுரு எழுதியிருக்கார் அந்த டிவைன் நேச்சரை குறித்து. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும். அந்த வசனம் பாருங்க, திவ்ய சுவாபத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. அதான் இங்கிலீஷ்ல டிவைன் நேச்சர். தெய்வீக சுபாவத்துக்கு நம்ம பங்குள்ளவர்களாக தான் தேவன் பலவிதமான வாக்குத்தத்தங்களும் அந்த வாக்குத்தத்தங்களும் என்ன போட்டிருக்கு? மகா மேன்மையுமான வாக்குத்தத்தங்கள். அப்போ இதில் சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னு என்ன அர்த்தம்னா, இந்த பூமியில் நம்ம எதுக்காக உயிரோடு இருக்கோம்னா தேவன் மாதிரி இருக்கிறதுக்கு. ஏன்னா பிதாவாகிய தேவன் எப்படி இருக்காருன்னா ஒரு டிவைன் நேச்சரில் இருக்கார், தெய்வீக சுபாவத்தில் இருக்கார். அவர் வந்து ஆவிக்குரிய சுபாவத்திலையும் இருக்கார்.
ஆனால் நம்ம இப்போ ஆவிக்குரிய ஒரு சுபாவத்துக்கு என்ன ஆகல, இன்னும் மாறல. ஆனால் மாம்சத்திலேயே இப்போ எதில் இருக்கிறோமா, ஒரு தெய்வீக சுபாவத்தில் நம்ம இருக்கோம். அதைத்தான் சொல்லும்போது the glory have entered into the heart through Holy Spirit work in us to do his good pleasure. இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப முக்கியம். அதாவது நாம் உண்மையாலுமே தேவன் போல தான் இந்த பூமியில் தெய்வீக சுபாவத்தோடு இருக்கிறவங்களுக்கு ஒரே அத்தாட்சி, தேவனுடைய பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருக்கு. இருந்தால் நம்ம யார் மாதிரி இருப்போம், தேவன் மாதிரி இருப்போம். அப்போ எதுக்காகத்தான் நம்மளை கூப்பிட்டுருக்காரு, தெய்வீக சுபாவத்துக்கு பங்குடைய. இப்போ நம்ம அந்த தெய்வீக சுபாவத்தில். அப்புறம் how is to great company does not attain to that nature. ஏன் திருச்சபையும் திரள் கூட்டத்தையும் அவர் பிரிக்கிறார். அப்போ திருச்சபை அந்த தெய்வீக சுபாவத்திலே இருப்பாங்களாம் இந்த பூமியில், ஆனால் திரள் கூட்டம் அதில் இல்லை. அப்போ இது எப்படி பிரிக்கப்படும் அப்படின்னா, ஒரு தாயினுடைய வயிற்றில் கரு உருவாகுது. நல்லா கவனிங்க, தாயினுடைய வயிற்றில் கரு உருவாகி அந்த கரு ஆனா பெண்ணாங்கிறது எத்தனை மாதம் கழிச்சு தெரியும் அப்படின்னா, இது மெடிக்கல் அவர் இருந்த காலத்தில் அவர் சொல்கிற பதில். இன்னைக்கு எப்போ வேணாலும் கண்டுபிடிக்கலான்னு சொல்கிறாங்க. பட் ரசல் பிரதர் காலத்தில் அன்னைக்கு இருந்த மெடிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் அவர் சொல்றார், ஒரு தாயின் வயிற்றில் ஒரு கரு உருவாகுதுன்னா 3 மாதம் கழிச்சு தான் இது ஆனா இது பெண்ணாங்கிறது தெரியும், வெதர் இட் இஸ் மேல் ஆர் ஃபீமேல் இல்லையா. அது எதை பொறுத்து இருக்குது, ஒரு ஆண் பெண்ணுங்கிறது எதை பொறுத்து இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தையை எந்த அளவுக்கு மதர் ஃபீடிங் நல்லா இழுத்து பிடிக்குதோ, மதர் ஃபீடிங் இழுத்து பிடிக்கும் போது பலமான ஆண் நிலைமைக்குள்ள வரும். அதனால தான் பெண்களுக்கு சொல்லும்போது பலவீனம் சொல்கிறோம் இல்லையா. அந்த இழுத்து பிடிச்சி இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு சக்தி கம்மியாகும் போது, சக்தி இருக்கும் ஆனால் அதில் இன்னும் கொஞ்சம் கம்மியாகும், அது பெண்ணாகும். இது நார்மலாக இப்போ சொல்கிறது, ரசல் பிரதர் சொன்னதில்லை. அவர் சொல்கிறது என்னென்னா, ஒரு தாயின் வயிற்றில் கரு உருவாகிட்டாலே 3 மாதம் கழிச்சு தான் ஆண் பெண். அந்த மாதிரி தான் இப்போ திருச்சபையாக இப்போ நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு தான் நாம் உண்மையான திருச்சபையா இல்லை திரள் கூட்டமாகிறது நிர்ணயிக்கப்படும். அது எதை பேஸ் பண்ணி தான் நிர்ணயிக்கப்படும்னா, தெய்வீக சுபாவத்தை எந்த அளவுக்கு நாம் சுதந்திரித்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது. அப்போ தெய்வீக சுபாவங்கிறது பிதாவாகிய தேவனுக்கு பிறகு கிறிஸ்து கிட்ட இருந்தது. கிறிஸ்து அவர் தேவனையே மையமாக வச்சு அவர் சொல்கிறது தான் கேட்கணும், கீழ்ப்படுகிறது. தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். அவர் உலக ஜனங்களுக்கோ உலக காரியத்துக்கோ அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கல, அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கல. தேவனுடைய திருப்தி செய்கிறது, ப்ளஷர் சொல்கிறார், ப்ளஷர் தேவனை திருப்திப்படுத்துறதுக்கு அவர் வாழ்ந்தார். அப்போ திருச்சபையை இந்த பூமியில் இருக்கிறவங்க யாரை தான் திருப்திப்படுத்தணும்னு நினைப்பாங்க, தேவனை தான். உலகத்தையோ சொந்த பந்தத்தையோ சுற்றி இருக்கிறவங்களையோ இல்லை, அல்லது தம்முடைய சுய மாம்சத்தையோ. இப்போ நம்ம பல சந்தர்ப்பத்தில் நம்ம சுய மாம்சத்தை திருப்திப்படுத்துறதுக்கு நிறைய விஷயங்கள் நடக்குது சுற்றி இருக்கிறவங்க. ஆனால் கிறிஸ்து அப்படி இல்லை. அப்படி இருக்கிறவங்க தான் தெய்வீக சுபாவத்திற்கு பங்கடைவார் அப்படிங்கிறது சொல்கிறார். அடுத்து 1909ஆம் வருஷத்தில் கேட்ட கேள்வி 101ஆம் பக்கம் இருக்குது. என்ன கேள்வின்னா, how far may we strive our judgment in connection with the principles of submission அப்படின்னு ஒரு கேள்வியே புரியாது. How far may we strive our judgment in connection with principles of submission. ஏதாவது புரிஞ்சுக்கலாம். இதில் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ். கேள்வியே முதல் புரிஞ்சுக்கணும், அப்புறம் தான் பதில் புரியும். அதாவது அந்த கேள்வி பாருங்க, எப்படி எந்த அளவுக்கு நாம் நம்முடைய சுய நியாயத்தில் நிற்கலாம், தேவனுக்கு சப்மிட் பண்ணக்கூடிய விஷயத்தில். எல்லாத்தையும் தேவனுக்கு சப்மிட் பண்ணிட்டு நம்ம சுய நியாயத்தை பேசலாமா, அதான் கேள்வி. சுருக்கமாக சொன்னால் அதுதான். எல்லாமே தேவன்கிட்ட சப்மிட் பண்ணியாச்சு, பண்ணதுக்கப்புறம் நம்ம சுய நியாயத்தில் பேசலாமா, அது எந்த அளவுக்கு அப்படிங்கிறதான் கேள்வி. இப்போ அதுக்கு அவர் பதில் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது ஒரு பக்கம் ஜட்ஜ்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, இன்னொரு பக்கம் நம்முடைய கான்சியஸ் மனசாட்சின்னு ஒன்று இருக்குது. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றுக்கொன்று என்னவாக இருக்கும், சில நேரத்தில் வித்தியாசப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன சொல்கிறதுன்னா, நம்ம என்றைக்குமே மனசாட்சியை விற்கக்கூடாது. சாதாரணமாகவே சொல்லுங்க, நமக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குது. இதை தான் பைபிள் என்ன சொல்லுது, சுயாதீனம்,
கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுது. அப்போ மனசாட்சி நம்ம என்றைக்குமே விற்கக்கூடாது. இப்போ ஒரு வேளை நம்ம எல்லாத்தையும் தேவனிடத்தில் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இஃப் யுவர் ஜட்ஜ்மெண்ட் இஸ் பெட்டர் தென் அதர்ஸ், உங்களுடைய நீங்கள் சொல்லக்கூடிய நியாயம் மற்றவர்களை விட பெட்டர் தென் அதர்ஸ், அது நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்க. இல்லை உங்களுடைய நியாயங்கள் மற்றவங்களை விட கம்மியாக இருந்துச்சுன்னா லீவ் இட் டு த சர்ச் அப்படின்னா. இதை வந்து யார்கிட்ட ஒப்படைச்சிருங்க, தேவனுடைய பிள்ளைகள் இடத்துல ஒப்படைச்சிருங்க. மேக்சிமம் இவர் என்ன சொல்கிறாருன்னா, கீப் குவைட், நீங்கள் ஜட்ஜ்மெண்ட்டே சொல்லாதீங்க. காரணம் என்ன, நம்முடைய நியாயங்கள் தர்மங்கள் எல்லாமே தேவனுடைய பார்வையில் அது சுத்தமாக இருக்காது. ஏன் அப்படின்னா நம்ம இருக்கிறதே எதில் தான், மாம்சத்தில் தான். ஏன் அப்படின்னா சில நேரத்தில் நாம் வந்து ஒரு மற்றவருடைய குறையை சொல்ல போனால், உண்மையிலுமே சத்தியத்தில் ஒருத்தர் குறை இருக்குன்னு நம்ம சொல்ல போனால் உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு உண்மையான கான்சியஸ் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, ஐயோ இது மேலே இப்படி ஒரு குறை இருக்கா, சரி நான் சரி பண்ணிக்கிறேன். உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏன் உண்மையால் மட்டும்தான் குறை இல்லையா, உண்மையால் மட்டும் இந்த குறை இருக்க அப்படின்னு திருப்பி குறை பேசினோம்னா இதுக்கு என்ன பதில்? மாற்றி மாற்றி என்ன பண்ணிக்க வேண்டியதுதான், குறை பேசிட்டு நம்ம அழிஞ்சு போகிறது தான் கடைசியில். அதுக்காக நம்ம இங்கே வரல. ஒருத்தருக்கு ஒருத்தர் குறைபாடு உண்டானால் பைபிள் வசனம் சொல்லு, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யுங்க, மன்னிச்சுட்டு போங்கிறார். அதுதான் கான்சியஸ். அதை விட்டுட்டு நம்ம வந்து சுய நியாயம் சுய தர்மம் பேசினோம்னா இப்போ தேவனுடைய சித்தத்தில் அது மிக தவறான ஒரு விஷயமா வரும் அப்படிங்கிற அவர் சொல்கிறார். ஓகே, 1910 வருஷத்தில் ஒரு கேட்ட ஒரு கேள்வி, 106 பக்கம் இருக்கு, 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். இந்த ஒரு வசனம் இருக்கு, பிழையற்றவர்களாக நீங்கள் அவர் சந்நிதியில் ஜாக்கிரதையாக. இப்போ கேள்வி என்னன்னா, will the church will be presented into immediate presence of the Father at the beginning or at the end of the age, or at the end of the millennial age? அதாவது will the church will be presented into the immediate presence of the Father, அதாவது திருச்சபை இந்த 1000 ஆண்டு அரசாட்சியினுடைய முதல் பகுதியிலேயே உடனடியாக தேவன்கிட்ட போயிடுமா, அல்லது இந்த 1000 ஆண்டு அரசாட்சி முடிச்சதுக்கப்புறம் முடியக்கூடிய காலத்தில் அது தேவன்கிட்ட போகுமா? கேள்வி புரிஞ்சுங்களா? திருச்சபை 1000 ஆண்டு அரசாட்சியுடைய ஆரம்பத்திலேயே தேவனுடைய சன்னிதானத்துக்கு போயிடுமா, அல்லது 1000 ஆண்டு அரசாட்சி எல்லாம் முடிச்சு எல்லாம் பர்ஃபெக்ட் பண்ணதுக்கப்புறம் கடைசியில் போய் சேருமா தேவன்கிட்ட? என்ன சொல்லலாம்? நம்ம எத்தனை சப்ஜெக்ட் கேட்டோம். அப்போ 1000 ஆண்டு அரசாட்சியினுடைய ஆரம்பத்தில் திருச்சபை தேவன்கிட்ட போகுதா, இல்லை முடிகிற போது போகுதா? என்ன சொல்லலாம்? முடிஞ்ச போது தான் போகுமா? 2 ஆப்ஷன் தான், முடிஞ்ச போது தான் போகுமான்னு உடனே ஆரம்பம்னு சொல்லக்கூடாது. எடுத்தோன்னே இதுதான் கரெக்ட் ஆன்சர்னு கொடுக்கணும் இல்லைங்களா? இந்த சப்ஜெக்ட் நல்லா நம்ம ஏற்கனவே நிறைய புரிஞ்சுக்கிட்டோம். இப்போது 1000 ஆண்டு அரசாட்சியினுடைய ஆரம்பம், திருச்சபை செலக்ட் ஆகிட்டு இருக்காங்க, சரிங்களா? இன்னும் 1,44,000 பேர் முடியல. சரி முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கலாம். நாளைக்கு முடிஞ்சதுன்னா நாளைக்கு காலையில் முடிஞ்சதுன்னா நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ளே இப்போ பரலோகத்தில் பிதாவின் இடத்துல இவங்க போய் சேர்ந்துருவாங்களா, அல்லது 1000 ஆண்டு அரசாட்சி முடிஞ்சு தான் போய் சேருவாங்களா பிதாவின் இடத்துல? இதான் கேள்வி. அதுதான், அது அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டாக வரணும். சரி, இப்போ அவர் அதுக்கு என்ன பதில் சொல்ல? நம்ம இப்போ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இப்போ இதுக்கு வசனம் தான் கரெக்டாக வரும். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் விருந்தில் வந்தது அப்படின்னால படிக்கிற முடியும். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். ஸோ ஆட்டுக்குட்டியானவர் அவருடைய மனைவி. இப்போ மனைவி ரெடி ஆனோடனே இப்போ யார்கிட்ட தான் போகணும்? தேவன்கிட்ட தான் போகணும். அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்காக. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ரெபேக்காள் ஈசாக்கு
2 பேரும் திருமணம். இந்த அம்மா வந்துச்சு, ஈசாக்கு கூட்டிகிட்டு போய் எங்கே வச்சுக்கிட்டார்? தன்னுடைய கூடாரம். அது யாருடைய கூடாரம்? சாராருடைய கூடாரம். அது யாருக்கு சொந்தமானது? ஆபிரகாமுக்கு சொந்தமானது, ஆபிரகாமுடைய ஃபேமிலி. அப்போ எங்கே தான் போயாகணும்? தேவன்கிட்ட தான் போயாகணும். இது ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கான விஷயம் இல்லையா? ஐ எக்ஸ்பெக்ட் டு see the father because very long after I am changed. இவர் என்ன சொல்றார் பாருங்க, உறுதியா சொல்றார். I am expect to see the father very long after I am changed. நான் அதாவது மறுரூபமாகி ரொம்ப நாள் கழிச்சு தான் என்னுடைய பிதாவை நான் பார்ப்பேன். யார் சொல்றது? ரசல் பிரதர் சொல்றார், நான் மறுரூபமாயிட்டா கூட நான் ரொம்ப நாள் கழிச்சு தான் பிதாவை நான் பார்ப்பேன். இதுக்கு என்ன விளக்கம்னு சொல்லுங்க. ஏன் அப்படி சொல்றாரு? இப்போ ரசல் பிரதர் 1916 இறந்துட்டார்னா நம்முடைய விசுவாசம் என்ன? அவர் கட்டாயமாக மறுரூபமாகி கிறிஸ்துவோடு இருக்கணும். இப்போ இந்த வசனம் கரெக்டாக அப்ளை ஆகுதுன்னு பாரு. நான் மறுரூபமானா கூட கொஞ்ச நாள் கழிச்சு தான் பிதாவை நான் பார்ப்பேன். ஏன்? அதே தான் அவர் சொல்கிறார். நான் திருச்சபையுடைய செலெக்ஷன் என்ன ஆகணும்? பூர்த்தி ஆகணும். புரியுங்க? திருச்சபையுடைய செலெக்ஷன் பூர்த்தி ஆகணும். அதுக்கப்புறம் again there will be a little delay because of the great company. ஏன்னா கிரேட் கம்பெனியும் என்ன ஆகணும்? இப்போ செலெக்ஷன் முடியணும். ஏன்னா மணவாட்டி போகும்போது தோழிகள் என்ன ஆகிடும்? பின்னாடி அது மேலே போகுதா இல்லையா? அப்போ அதுக்கும் கொஞ்சம் டிலே இருக்குது. அப்போ இதே தான் ரெவலேஷனில் நம்ம படிக்கிறோம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். அப்போ பின்னாடியே அடுத்த வசனம் சங்கீதம் 45 சித்திர தைல ஆடை தரித்தவளா, இதெல்லாம் அந்த வசனத்தை கோட் பண்ணுறாரு. ராஜாவின் இடத்துல கொண்டு வரப்படுவாள், அவருடைய தோழிகளாகிய கன்னிகளும் பின்னாடி போவாள். ஸோ தேவனை தரிசிக்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் மறுரூபமாய் ரொம்ப நாள் கொஞ்ச நாள் ஆகும். அதுக்கப்புறம் மறுரூபமாக எல்லாருமே போய் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம மைன்யூட்டாக சொல்கிறேன். அடுத்தது 1910 வருஷத்தில் கேட்ட கேள்வி. 1910 வருஷத்தில் 740 பக்கம் இருக்குது. இதுக்கு ஒரு விளக்கம். சகரியா 13 அதிகாரம் 6 வசனம். அப்பொழுது ஒருவன் அவனை நோக்கி, உன் கைகளில் இருக்கிற இந்த வடுக்கள் ஏதென்று கேட்டால், என் சிநேகிதரின் வீட்டிலே காயப்பட்டதினால் உண்டானவைகள் என்பான். இந்த வசனம் எதை குறித்து இருக்குது அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இந்த ஒரு சில சகோதரர்களுக்கு இந்த வசனத்தை இன்னும் இன்ட்ரடியூஸ் ஆகாமல் இருக்கும். ஆனால் பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த வசனத்துக்கு சில விளக்கங்கள் எல்லாம் கொடுத்தாங்க. என்னென்னா, இது யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு? உன் கைகளிலே இருக்கிற வடுக்கள் ஏதென்று கேட்டால், என் சிநேகிதரின் வீட்டிலே காயப்பட்டதினால் உண்டானவைகள் என்பான். அப்படின்னா இது யாரை குறித்து சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம்? உன் கையில் என்ன காயம் அப்படின்னு கேட்டால், அவர் சொல்கிறார், காயம் பட்டவர் சொல்கிறார், என் சிநேகிதர் வீட்டில் என்ன காயப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி காட்டுவார். அப்படின்னு யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு? கிறிஸ்துவை குறித்து தான் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஸோ இது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சொன்ன விஷயம். ஆனால் இதுக்கு மேலேயும் கீழேயும் உள்ள வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக கிறிஸ்துவுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். இப்போ கேள்வி கேட்குறாங்க, த above text has been offered as proof that our Lord at his second advent will have a body of flesh. இது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நீ அடிச்சிட்டாங்க, காயமாயிடுச்சுன்னு சொல்கிறார் இல்லையா? அப்படின்னா இது என்ன ப்ரூஃப் பண்ணுதுன்னா, இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்து தான் இதை சொல்லணும். ஏன்னா ஏற்கனவே முதல் வருகையில் காயமாயிடுச்சு. அப்போ 2ஆம் வருகையில் இவர் சொல்லணும் அப்படின்னா இப்போ அவர் காயத்தை காட்டணுமா இல்லையா? அப்போ காயத்தை காட்டணும்னா அப்போ 2ஆம் வருகையில் கிறிஸ்து எதில் தான் வரணும்? மாம்சத்தில் தான் வரணும். கேள்வி கரெக்டுங்களா? இப்போ இதெல்லாம் நம்ம சிந்திச்சிருக்கவே மாட்டோம். 2ஆம் வருகையில் வந்து அவர் மாம்சத்தில் தான் வரணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும்? இந்த காயங்களெல்லாம் காட்டணும் இல்லை, காட்டணும் மாம்சத்தில் தான் வரணும். இப்போ என்ன பதில் சொல்லுங்கள்? நம்ம 2ஆம் வருகை சப்ஜெக்ட்டு கொஞ்சம் சந்தேகம் வந்துருப்போம். ஏன்னா கிறிஸ்து எப்படி வராருன்னு படிக்கிறோம்? ஆவியின் சரீரத்தில் தான் வராருன்னு படிக்கிறோம். அவர் யாரும் பார்க்கவெல்லாம் முடியாது. ஆனால் இந்த வசனம், இந்த தீர்க்க தரிசனம் கிறிஸ்துவை பற்றி தான் நாமளே டிசைட் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் இது எப்படி
அப்ளை ஆகும் மாம்சத்தில் அவர் வர்றது அப்படின்னா? மாம்சத்தில் வரணும் ப்ரூஃப். இது வந்து பாருங்கள், திஸ் அபவுட் டெக்ஸ்ட் ஹாஸ் பீன் ஆஃபர்ட் ஆஸ் அ ப்ரூஃப் தட் அவர் லார்ட் அட் இஸ் செகண்ட் அட்வென்ட் வில் ஹாவ் எ பாடி ஆஃப் ஃப்ளஷ். அப்போ ரெண்டாம் வருகையில் ஒரு பாடியில் தான் வரணும் அப்படிங்கிறத. ஓகே, தோமா அன்னைக்கு காமிச்சார். இப்போ ஆவிக்குரிய, அப்புறம் பரலோகத்துக்கு போனதுக்கப்புறம் அவர் ஆவிக்குரிய சரீரத்தில் இருந்தார். அதுக்கப்புறம் பவுலுக்கு கூட தன்னுடைய சரீரத்தை காமிச்சாரா? ஒரு ஒளி தான் பவுல் பார்த்தார். ஸோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கிறிஸ்துவை மாம்ச கண்களால் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. இப்போ உலக ஜனங்கள் மாம்ச கண்களால் தான் வரப்போகிறாங்க. மாம்ச கண்களால் வரும்போது எப்படி அவங்க பார்ப்பாங்க? அப்போ கிறிஸ்து என்ன ஆகணும்? மாம்ச சரீரத்தில் தான் வந்தாகணும். மாம்ச சரீரத்தில் வந்தால் தான் இப்போ அவர்கள் காயத்தை என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். இப்போ ஒரு பெரிய ஒரு குழப்பமாயிடுச்சு. இயேசு கிறிஸ்து மாம்சத்து சரீரத்தில் வருவாரா, ஆவிக்குரிய சரீரத்தில் வருவாரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் இருக்கணும். ஏன்னா இந்த வசனம் கிளியராக சொல்லி, காயத்தை காட்டினவனா அங்கே என்ன இருக்கணும், அந்த வடு இருக்கணும் இல்லையா? அப்போ அவர் மாம்ச சரீரத்தில் வருவாரா, ஆவிக்குரிய சரீரத்தில் வருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கு ரசல் பிரதர் வந்து ரொம்ப அருமையான ஒரு கன்வின்சபிள் ஆன்சர் கொடுக்குறார். அந்த ஆன்சர் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படி ஆரம்பிக்கிறாரு? கைண்ட்லி த்ரூ ஏ லிட்டில் லைட் அப்பான் இட். ஒரு சின்ன வெளிச்சம் இதில் இருக்குது. அந்த வெளிச்சத்தை இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, வெல் ஐ டு நாட் நோ தட் ஐ கேன் த்ரோ எனி பர்டிகுலர் லைட். இதுக்கு என்ன ஒரு வெளிச்சம் கொடுக்கணுங்கிறது எனக்கு இன்னும் கரெக்டாக தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, வசனம் சொல்லுது, மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை, அப்படின்னா பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறது இல்லை அப்படின்னு வசனமே சொல்லியிருக்கும் போது, அப்போ இயேசு கிறிஸ்து மட்டும் எப்படி மாம்சத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது? அப்படி வாய்ப்பு இருக்கு இல்லை. The king that he cannot be flesh and body. கிறிஸ்து வந்து ராஜாவாக வரார், அவர் கட்டாயமாக இந்த மாம்சத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. I would suppose that this as the way of God was pleased to state the matter through the prophet. அதாவது கிறிஸ்துவுடைய நிலைமையை தீர்க்கதரிசி மூலம் தேவன் புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறார். ஏன்னா இவர்கள் ஏற்கனவே அடிச்சிட்டாங்க. கிறிஸ்துவை குறித்து சில விவரங்கள் ராஜ்யத்தில் சொல்லப்படும் போது அவர் வந்து இப்படிப்பட்ட ஒரு காயத்தை எல்லாம் பட்டாருங்கிறத ஒரு உருவகமாக தான் என்ன பண்ணியிருக்கணும், சொல்லியிருக்கணும். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் கூட சொல்கிறார், நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னா பவுல் அவரை சொல்கிறாருன்னு அர்த்தமா? அவர் என்ன சாதாரண ஒரு மனுஷனுடைய நிலைமையை தன்னோட ஒப்பிட்டு என்ன பண்ணுறாரு, பேசுகிறார். அந்த மாதிரி ஒரு தீர்க்கதரிசி கிறிஸ்துவுடைய நிலைமையை என்ன பண்ணுறாருன்னு ஒரு உருவகமாக பேசுகிறார். இப்போ அது வசனமே படிக்கிறோம். அவர் ஒரு யோவான் 1:11 வாசகம். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. புரியுது? அப்போது இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள் தான் வந்தார், அவங்க ஏற்றுக்கல. அப்போ அவங்க ஏற்றுக்காத போது என்ன மாதிரி ஆக்ஷன் கொடுத்தாங்கிறது தான் அந்த ஒரு காயம். இந்த காயத்தை இப்போ தீர்க்க தரிசன பாஷையில் இப்போ நமக்கு தான் சொல்ல வர்றார். யாருக்கு? நமக்கு. என்ன சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் யாருக்கு? இப்போ நமக்கு தான் இதை சொல்ல வர்றார். இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்குதுங்கிறது சொல்ல வர்றாருடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்து இயேசு கிறிஸ்து இதை காட்டணுங்கிற அவசியம் இல்லை, அதற்கான சூழ்நிலையும் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா மாம்சமும் ரத்தமே கிறிஸ்துவுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிக்க போகிறது இல்லைன்னு அவரே சொன்னதுக்கப்புறம் அவரே மாம்சத்தில் வர வேண்டிய அவசியம் இல்லை. இது ரொம்ப நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்த கேள்வி 1909 கேட்ட கேள்வி 740 பக்கம் இருக்குது. இன் ஆர்டர் ஃபார் தி saints டு டூ their duty, is it necessary for them to be so jealous? Jealousனா உற்சாகம் for the Lord and his work as to bring bitter reproach upon themselves. அதாவது தேவனுடைய ஊழியத்தை நம்ம செய்துட்டு இருக்கும்போது நமக்கு எக்கச்சக்கமான நிந்தனைகள் அதிகமாக வருது. அந்த நிந்தனைகளுக்கு மத்தியில்
நாம் உற்சாகமாக தான் வேலை செய்யணுமா? கேள்வி புரிஞ்சுதான்? இப்போது சில நேரத்தில் நிந்தனைகளுக்கு மத்தியில் வேலை செய்வோம், ஆனால் என்ன இருக்காது, உள்ளுக்குள்ளே என்ன இருக்கும்? ஒரு சோர்வு, சோகம், இல்லையா, வருத்தம், இதெல்லாம் மனசுக்குள்ளே இப்படி எல்லாம் பண்ணிட்டாங்களே, இப்படி நிந்திச்சிட்டாங்களே, இப்படி திட்டாங்களே, அப்படி எல்லாம் ஒரு எண்ணம் இருக்கும். இப்போ சில வசனங்கள் கேட்ட இந்த சகோதரர் எப்படி அப்போ இவ்வளோ கஷ்டத்துலேயும் நம்ம உற்சாகமாக தான் வேலை செஞ்சாகணுமா அப்படின்னு ஒரு கேள்வி. இப்போது சைக்காலஜிக்கலி பார்த்தீங்கன்னா கட்டாயமாக செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லை. நம்ம கஷ்டத்தில் தான் செய்வோம் சில நேரத்தில். அது எப்போ அந்த மாதிரி உற்சாகம் அப்படிங்கிறது கிறிஸ்துவுடைய மைண்டுடைய உச்சக்கட்டத்துக்கு போகும்போது தான். ஆனால் இன்றைக்கி நம்ம இருக்கிற நிலைமை அப்படி இல்லை. அப்போ இந்த நிலைமையில் நம்ம உற்சாகமாக வேலை செய்யணுமான்னு கேட்கும்போது அந்த நிலைமைக்கு தகுந்தபடி ரசல் பிரதர் வந்து ஒரு நல்ல ஒரு அர்த்தம் கொடுத்து ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அது ஒரு விளக்கம் இருக்குது. இன்னொரு கேள்வி இருக்குது. அதாவது பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கு நீங்கள் நன்மை செய்யணும்னு சொல்லி ஒரு வசனம் இருக்குது. திக்கற்றவர்கள்ங்கிறதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, தகப்பன் இல்லாதவங்க. விதவைகள்ங்கிறது புருஷன் இல்லாதவங்க. கேள்வி பாருங்க, பைபிளில் நான் நிறைய வசனம் படித்து பார்த்தேன். புருஷன் இல்லாதவங்களையும் தகப்பன் இல்லாதவங்களுக்கும் தான் கேர் பண்ணணும்னு பைபிள் சொல்லியிருக்கு. அதே சமயத்தில் மனைவி இல்லாதவங்க, விடோயர் அப்படிங்கிறது யார்? மனைவி இல்லாத புருஷன். இப்போ மனைவி செத்து போனாலும் அவங்களும் கஷ்டம் தானே. அதே மாதிரி அம்மா செத்து போயிட்டா கஷ்டம் தானே. இவங்களுக்கு மட்டும் ஏன் ஒன்றுமே சொல்ல அப்படின்னு ஒரு கேள்வி. எப்படியெல்லாம் கேட்டிருக்கேன். இதுக்கு வேதம் என்ன பதில் சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இன்னொரு கேள்வி இருக்கு. நான் ஓட்டத்தை முடித்தேன், வசனம் படிக்கணும் இல்லையா? இது முதல் நீதியின் கீழம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இந்த மாதிரி நம்ம வந்து சொன்னால் தான் அந்த பாயிண்ட்டுக்கே போக முடியும். இப்போ நம்ம இருக்கிற ஒரு சூழ்நிலையை கவனிச்சுட்டு எந்த ஸ்டேஜில் ஒரு மனுஷன் இப்படி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? எந்த ஸ்டேஜில் நான் ஓட்டத்தை முடித்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு? இப்போ ஒன்றும் வேண்டாம், இன்றைக்கி நைட்டு திருச்சபை முடியுதுன்னு வச்சுக்கலாம். புரியிருக்கா சொல்கிற அந்த கேள்வி? இப்போ நம்ம அந்த ஸ்டேஜில் இருந்தால் தான் இதை சொல்ல முடியும். இப்போ ஆக்சுவலாக பாருங்கள், நம்ம இன்னும் எந்த ஸ்டேஜ் இருக்கிறோன்னு தெரியல. ஆனால் அந்த ஸ்டேஜ் வரணும். அந்த ஸ்டேஜ் இருந்ததுன்னா தெரிஞ்சிடும். ஒருவேளை அதுக்கு 20 வருஷம் 30 வருஷம் போக வேண்டியதில்லை. இந்த மைண்ட்லேயே அந்த ஸ்டேஜில் இருக்கிறோமா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கும். அது என்ன ஸ்டேஜுங்கிறதையும் அடுத்த வாரம் சில கேள்விகள் இருக்குது. தொடர்ந்து இந்த கேள்விகளுக்குள்ளே நம்ம போகும்போது அதுக்குரிய ஒரு சத்தியத்திற்குரிய பதிலை கண்டுபிடிச்சோம்னா நம்முடைய ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு அது யூஸ் ஆகும். தேவன் தாமே இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாகி தருவாராக.